வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோமான கண்டிப்பாக இல்லை. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் ஏன் தலைவலி வருது, அந்த தலைவலியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய வீடியோஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்படி இருக்கிறது, எதுக்காக இருக்கும், அதனோட பலன்கள் எல்லாமே நிறைய வீடியோஸ் நிறைய டயட்டிஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபாஸ்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. அது எப்படி பண்ணுறது எல்லாமே அந்த மெத்தட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் பண்ணதுக்கு அப்புறமா வர்ற ஒரு தலைவலி, அதாவது டயட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு வீக்னஸ், ஒரு தலைவலி, படபடப்பு நம்மளுக்கு வரும். அது ஏன் வருது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் என்னோட நிறைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குரிய தீர்வு தான் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் எப்படி இருக்கிறது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, அது எல்லாமே முறைப்படி உங்களோட மருத்துவர்கிட்ட கேட்டு உங்கள் உடம்பு அதுக்கு ஏற்றதா இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் மெத்தடை ட்ரை பண்ணணும். செகண்ட், அது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. எவ்வளோ நேரம் இருக்கணும், என்ன விண்டோவில் இருக்கணும், நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் 1 வீக் இருக்கணும், அப்புறம் எப்படி கொண்டு போகணுன்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தலைவலி வர்றதுக்கு காரணம் அதுவாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களோட பாடி கண்டிஷன்ஸ் கேட்டு மெத்தட் தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள். அதுதான் முத நீங்கள் செய்ய வேண்டியது அதுதான். அடுத்து, ஓகே, நான் இப்போ நல்லா கேட்டுட்டேன். நான் என்னை என்னோடய டாக்டர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 12 hours நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பிகினிங்கில் இதோட டிப் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்டிங்கோட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஈட்டிங் விண்டோ தான் அதிகமாக இருக்கணும். எடுத்த உடனே ஒரு ஹையர் டிரான்சிஷனுக்கு நீங்கள் போகாதீங்க. இந்த ஐடியா தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஈட்டிங் விண்டோ கொஞ்சம் அதிகமாகவும் ஃபாஸ்டிங் விண்டோவை குறைவாகவும் வச்சுக்கோங்க 1 வீக்குக்கு. ஏன்னா நம்மளோட பாடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அக்செப்ட் பண்ணணும். அதுக்கேற்றபடி நம்மளோட எல்லா ஆர்கன்ஸும் அடாப்ட் ஆகணும். அப்போது எடுத்தோடனே ஹையர் ஒரு கோல்குள்ளே போயிட்டு ஹையர் டைம் செட் பண்ணிங்கன்னா அது நம்மளால் செய்ய முடியாமல் நம்ம அதை ட்ராப் அவுட்டே பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப மினிமம் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு தலைவலியை குறைக்கலாம். ஓகே, இருந்தாலும் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், ஆனாலும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. ஆனால் எல்லாருக்கும் இந்த தலைவலி வர்றதில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி தலைவலி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஏன்னா நிறைய பேருக்கு அது வர்றது கிடையாது. ஒரு சிலருக்கு தான் தாங்க முடியாமல் ஒரு தலைவலியும் வீக்னஸும் வருது. அதுக்காக ட்ராப் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ ஏன் எனக்கு மட்டும் அப்படி கொஞ்சம் பேருக்கு அப்படி நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கலாம். இல்லை அப்படின்னா கல்லீரலில் இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடாம இருக்கிற நேரத்தில் உங்கள் கல்லீரலில் இருக்கிற ஃபேட்டை அது எடுத்து எனர்ஜியாக யூஸ் பண்ணும். அதுக்கப்புறமும் அந்த விண்டோவில் அதை எடுத்து காலி பண்ணிருச்சு லிவரில், அதுக்கப்புறம் ஃபேட் இல்லை அப்படின்னா உங்களோட அடிப்போஸ் டிஷ்யூ, உங்கள் வயிறுக்கு அடியில் இருக்கிற அந்த கொழுப்புகள், அந்த அடிப்போஸ் டிஷ்யூ, அதிலிருந்து கொழுப்பை உறிஞ்ச ஆரம்பிக்கும். அப்போது நம்மளோட ஃபாஸ்டிங் இருக்கிற விண்டோ அந்த அளவுக்கு லென்த்தியாக இருக்கும்போது தான் லிவர் காலியாகி லிவர்லையும் காலியாகணும். கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அது காலியாகணும். அதுக்கடுத்து அடிப்போஸ் டிஷ்யூக்கு அந்த வயிறில் அந்த தொப்பலெல்லாம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மசில்ஸ்லேருந்து அந்த ஃபேட்டை எடுக்க ஆரம்பிக்கணும். அவ்வளோ நேரம் கொடுத்தா மட்டுமே அதில் வெயிட் லாஸ், மோஸ்ட்லி அது வெயிட் லாஸ்க்காக தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வெயிட் லாஸ் நடக்கவே ஆரம்பிக்கும். அப்போது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த லிவரில் கிளைக்கோஜன்ற ஃபார்மில் ஸ்டோர் ஆகி இருக்கணும். நிறையா பேருக்கு லிவர் ஆல்ரெடி ஃபேட்டி லிவராக இருக்கிறதுனால, மோஸ்ட்லி ரொம்ப ஃபேட்டி லிவர் இருந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலும்
உங்களோட மருத்துவரே உங்களை வந்து ஆக்சுவலாக இது உங்களுக்கு இப்போ அது கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சில வழிமுறைகள் மூலமாக நம்ம செய்ய சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஈட்டிங் விண்டோவில் சாப்பிட்றது அந்த லிவர் மேலே போயிட்டு கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் ஆகிறதுக்கே இடம் இருக்காது. அப்போது அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அங்கேயும் எனர்ஜி எடுத்தோன்னே இல்லை அப்படின்னோடனே அந்த ஒரு டிரான்சிஷனை வந்து உடம்பால் தாங்க முடியாது. அதுக்காக இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இன்சுலினாக கரெக்ட் பண்ணணும், அப்புறம் நம்மளோட ரத்த ஓட்டத்தை கரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பிரச்சனைகள்னால தான் ஒரு சிலருக்கு லோ சுகரும் ஏற்படலாம். ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்குது, உடம்புல ஏற்றுக்கல, இன்சுலின் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது, உடம்பு ஏற்றுக்கல. அப்புறம் ஏற்றுக்காதப்போ டக்குன்னு நம்மளோட சுகர் வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த சாப்பிட ஆரம்பித்த உடனே. ஸோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்னால ஃபேட்டி லிவர், மெயினாக லிவர் பிரச்சனைகள் ஸ்டோர் பண்ண முடியலை, இல்லை ஸ்டோர் பண்ணியிருக்கிறத கரெக்டாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் உடம்புல இல்லை அப்படின்னாலுமே இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் விட்டுற வேண்டியது கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும். எதன் மூலமாக அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈட்டிங் விண்டோ வந்து கரெக்ட் பண்ணணும். ஈட்டிங் விண்டோவில் எடுத்துக்கிற உணவுகள் கரெக்டாக இருந்தாலும் ஈட்டிங் விண்டோவை, அதாவது உங்கள் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறீங்க இல்லையா, விரதத்தை முடித்து சாப்பிட்ற அந்த உணவுகளும் கரெக்டாக இருக்கணும். அதே சமயம் அந்த ஈட்டிங் விண்டோ ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிற உணவுகள் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்குரிய டயட்டையுமே நீங்கள் யார்கிட்ட கேட்டு ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஈட்டிங் விண்டோவில் எப்படிலாம் வந்து என்னென்னலாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. பட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஈட்டிங் விண்டோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல டிப் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது நட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலராக ஊற வைத்த பாதாம் ஒரு 10 மணி நேரமாக ஊற வச்சுட்டு அந்த பாதாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் பால், ஒரு சில் தேங்காயில் வந்துட்டு நல்லா தண்ணியாக அதில் இந்த ஊற வச்ச ஆல்மண்டை போட்டு பாலாக எடுத்து உங்களோட அந்த விரதத்தை முடிக்கும்போது நீங்கள் அந்த தேங்காய் பாலில் முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட அந்த இன்சுலின் ஸ்பைக் வந்து ஏறி இறங்கும், டக்குன்னு ஏறும். நீங்கள் வந்து எடுத்த உடனே ஒரு பிரியாணியோ ஒரு நல்ல ஹை லெவலில் கலோரி சாப்பிட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே இன்சுலின் வந்து அப்படியே ஹைக்காக போகும். ஸோ அப்படி ரொம்ப அதிகமாக போகும்போது தான் அந்த டிரான்சிஷன்னால் உடம்புக்கு நிறைய தலைவலிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். ஆனால் அது நல்லதும் இல்லை. ஸோ எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேட் அண்ட் ப்ரோட்டீனோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஃபாஸ்ட்டை முடிக்கும்போது கொஞ்சம் லிக்விட் ஃபுட், அதே சமயம் அது ஒரு ஃபேட் அண்ட் ப்ரோட்டீனாக எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது இந்த உணவுகள், இந்த ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அடுத்துக்கு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு. இது நீங்கள் ஒரு ஹை லெவல் கலோரி கார்போஹைட்ரேட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அகெயின் அதில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் நிறையா பேருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால கன்வெர்ட் ஆகாமல் இருக்கலாம், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பத்தாமல் இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா லிவரில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கே கிளைகோஜனை மாற்றி ஸ்டோர் பண்ணுறதுக்கே இல்லாத லெவலில் இருக்கலாம். ஸோ அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்போது நீங்கள் இந்த இடத்துல ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் நல்லா கொஞ்சம் கண்டென்ட், பொதுவாகவே அந்த பீரியடில் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன், நல்ல ஒரு ஃபேட்டும் நல்ல ப்ரோட்டீனும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களோட ஃபுட்டோட டயட் மெயின்டைன் ஆகும். அந்த டக்குன்னு அந்த இன்சுலின் ஸ்பைக் குறைஞ்சி கூடி அந்த டேல இருக்கிற போது நம்மளுக்கு அந்த தலை சுற்று வர்றதும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த விண்டோ ஃபுல்லாக எடுக்க வேண்டிய உணவுகளை ரொம்ப கரெக்டாக எடுங்க. ஒன்று இந்த மாதிரி தேங்காய் பாலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா க்ரீன் ஸ்மூத்திஸ், அதாவது ஒரு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இல்லை பச்சை காய்கறிகள், லீஃபி வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரியான காய்கறிகள் பச்சை நிற காய்கறிகளாக சாப்பிட்றது இல்லை ஸ்மூத்தியாக எடுக்கிறது மூலமாகவும் உங்களோட அடுத்த விண்டோவுக்கு ஃபாஸ்டிங் போகும்போது உங்களோட பாடி வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவராலாகவே உங்களோட ஈட்டிங் விண்டோ வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து ஈட்டிங் விண்டோ நீங்கள் வந்து நைட் தூங்குறீங்க, அதுக்கப்புறம் சாப்பிட போகிறது இல்லை, உங்கள் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிறப்போ நான் சொல்கிற ஒரு ஹெர்பல் பவுடர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட், உங்களுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கும். உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் நான் சொன்ன மாதிரியாக
ஃபேட்டி லிவரோ இல்லை உங்களோட பாடி மெட்டபாலிசம் கரெக்டாக இல்லை, இதை ஏற்றுக்கிற லெவலுக்கு இல்லை அப்படின்னாலும் அண்ட் உங்களோட ஃபுல்லாக இந்த மாதிரி டயட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அருமையான ஒரு ஹெர்ப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்ன அப்படின்னா திரிபலா பொடி. இதில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஈட்டிங் அந்த அடுத்த நாள் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் ஏறி இறங்கி உங்களோட டைஜஷனில் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாமல் நடக்கிற அந்த ஜர்க்னால வர்ற அந்த தலைவலியை குறைக்கிறதுக்கும் உங்கள் டைஜஷனை இந்த ஃபாஸ்டிங்கில் கரெக்டாக கடைப்பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுறதுக்கும் இந்த திரிபலா பொடி வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். எப்படி எடுக்கிறது? ஜஸ்ட் ஒரு 100 ml சுடு தண்ணியில் ஒரு 2 கிராம் இல்லை ஒரு திரிபலா பொடி பொறுத்த வரைக்கும் 5 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். மினிமமாக ஒரு 2 to 3 கிராம்ஸ் மட்டும் போட்டு நல்லா அதை ஆற்றி அப்படியே குடிச்சிருங்க. ஸோ இதன் மூலமாகவும் அடுத்த நாள் உங்களுக்கு அந்த டைஜஷன், அதாவது நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நடக்கிற அந்த ஒரு மாதிரியான ஒரு தலை சுத்து இதெல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஃபாஸ்டிங் பீரியட்குள்ளே வருவோம். நீங்கள் இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈட்டிங் விண்டோ கரெக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்டிங்கே. ஸோ ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பசி இருக்கலாம், எனர்ஜி லேகாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ட்ரிங்க் எடுக்கலான்னு உங்களுக்கு உங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் இதில் எதுவுமே எடுக்கவும் கூடாது, ஒன்லி வாட்டரில் கலோரியே இல்லாத 0 கலோரி ஃபுட் எடுக்கலாம். அந்த விதத்தில் 0 கலோரியாகவும் இருந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண ஒரு விஷயம் எலுமிச்சம், இல்லைன்னா நெல்லிக்காய். எலுமிச்சத்தை விட, ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து நிறைய பேருக்கு சேர்றது கிடையாது. ஸோ அதை விட ஒரு முன்னாடியே நீங்கள் இந்த விண்டோ ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த விரதம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சுட்டு கட்டியாக வச்சுட்டு அதிலேருந்து ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து அந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு அது கூட இஞ்சி தட்டி, நல்லா இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு இஞ்சியை அரைச்சி வச்சுருக்கலாம். அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மெயினாக சால்ட். ஏன்னா நம்ம உடம்புல அந்த விரதம் இருக்கும்போது வர்ற தலைவலிக்கு காரணம் நம்ம உடம்புல சோடியம் அண்ட் பொட்டாசியத்தோட இம்பேலன்ஸ் தான், எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ அதுக்கு ரொம்ப நம்மளால் ஸ்வீட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சால்ட் யூஸ் பண்ணும்போது நல்லா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு நம்ம வந்து 5 கிராம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது சாப்பாடெலாம் சேர்த்து. ஸோ அதனால் இதில் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு 1/2 கிராம் அளவுக்கு நீங்கள் சீ சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தலைவலி வர்ற நேரம் குடிச்சிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த நெல்லிக்காவாக இருக்கட்டும், எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும், அதில் நிறைய தாது உப்புக்கள் இருந்தாலும் அதில் இருக்கிற சுவை புளிப்பு சுவை. ஸோ அந்த புளிப்பு சுவை வந்து நம்ம கல்லீரலுக்கு உகந்த சுவை. ஸோ அந்த கல்லீரலில் இருந்து தான் அந்த ஃபேட் வந்து கரைஞ்சி வரணும். ஸோ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த புளிப்பு சுவை வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் பிளாக் காஃபி, க்ரீன் டீ. ஏன்னா புளிப்பு சுவையும் கசப்பு சுவையும் அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இது மட்டும்தான் உங்களோட அந்த தலைவலியை வந்து இம்மிடியேட்டாக குறைக்க ஆரம்பிக்கும். உங்களோட கல்லீரலையும் அது பலப்படுத்திகிட்டே இருக்கும். ஏன்னா இதில் கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து வர்ற விஷயம் வந்து கல்லீரல் தான். ஸோ அந்த கல்லீரலை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்குரிய விஷயம் கரெக்டாக இருந்துட்டாலே இந்த டிரான்சிஷன் பீரியடை வந்து நம்மளால் நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது உடனடியாக தலைவலி குறைக்கணும். ஓகே, நான் இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வந்து ஒரு தடவை எடுக்கலாம், ஆனால் அவ்வளோ நேரம் நான் இருக்கிறேன், அப்பப்போ எனக்கு தலைவலி வந்து போயிட்டே இருக்குன்னா இதுக்கு ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம் வந்து ஒரு முத்ரா அண்ட் அக்குபஞ்சர் புள்ளிகள். ஃப்ரெண்ட்ஸ் நம்புங்க, அந்த முத்ராவும் அந்த அக்குபஞ்சர் புள்ளிகளும் வெறும் தலைவலியை மட்டும் குறைக்கிறதுக்காக செய்கிற விஷயம் கிடையாது. உங்கள் உடம்புல நீங்கள் எதுக்காக விரதம் இருக்கீங்களோ அந்த விஷயத்தை, எதுக்கு விரதம் இருப்போம், வெயிட் லாஸ் ஏன் நடக்கணும், வெயிட் லாஸ் ஏன் நடக்கலை, வெயிட் லாஸ் நடக்கணும் அப்படின்னா உடம்புல டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை கரெக்டும் பண்ணும் இந்த முத்ராவும் சரி, அதே மாதிரி நான் சொல்ல போகிற அக்குபஞ்சர் புள்ளிகளும் சரி. ஸோ முத்ரா பேர் வந்து மகா சிரசு முத்திரை, மகா சிரசு முத்திரை. ஸோ இந்த முத்திரை பாருங்கள், இந்த நடுவில் மோதிர விரலை நீங்கள் இப்படி மடிச்சுக்கணும், இந்த சுண்டு விரலை வந்து நீட்டணும்.
இந்த முத்திரை செய்கிறது ரொம்ப கஷ்டம். இதை செஞ்சதுக்கப்புறம் அந்த மோதிர விரலை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக விரல் வலிக்கும். நிறைய பேருக்கு சுண்டு விரலும் வந்து இப்படி நீளாது. ஸோ இந்த சுண்டு விரல் வந்துட்டு நீர்பூதம், நிலம், இது நம்ம மடிச்சிருக்கிறது நிலம்பூதம். அப்போ நிலம்பூதம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மண் அண்ட் மண்ணீரல், அதாவது நம்மளோட வயிறு மண்ணீரல். ஸோ அது வந்து ரொம்ப அந்த ஹைப்பராக இருக்கும். அதை நம்ம வந்து குறைக்கிறோம். நம்மளுக்கு தேவை வாட்டர் கண்டென்ட், உடம்புல டீஹைட்ரேஷன் ஆகுது நம்மளுக்கு, அதனால தான் அந்த தலை சுத்தம் வருது. ஸோ வாட்டர் கண்டென்ட்டை அதிகப்படுத்துகிறோம். அதோட மித்த 3 பூதங்களையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இந்த பூதங்கள் தான் நம்மளோட தலை சுத்துக்கு காரணம். ஸோ காற்று பூதம், நம்மளோட மரம் பூதம், நம்மளோட நெருப்பு பூதம், 3ஐயும் பேலன்ஸ் பண்ணுறோம். நம்மளோட மண் பூதத்தை குறைக்கிறோம், ஹைப்பராக இருக்கிறத குறைக்கிறோம். நீர் பூதத்தை அதிகப்படுத்தி உடம்புல நீர் சத்தை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம். நீர் சத்துங்கிறது என்னது? எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இந்த ஒரு முத்திரை அவ்வளோ அருமையாக இம்மிடியேட்டாக உங்களுக்கு எப்போ தலை சுத்து வருதோ அப்போ ஒரு 5 minutes இந்த முத்திரா வச்சுட்டு உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த தலை சுத்து, தலைவலி குறையிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதோட அக்குபஞ்சர் புள்ளிகள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தலை சுத்து, தலைவலி எல்லாமே நம்ம உடம்புல இந்த மாதிரி டிரான்சிஷன் வர்றதுக்கு நம்மளை சமநிலையில் வைக்கிறதுக்குரிய புள்ளிகளுக்கு பேர் வந்து ஹோமியோஸ்டேட்டிக் புள்ளிகள். ஸோ நம்ம உடம்புல எந்தெந்த ஆர்கன்லாம் இந்த விரதம் இருக்கும்போது இன்வால்வ் ஆகுதோ அதெல்லாம் சமநிலையில் வைக்கிற புள்ளிகள் தான் இப்போ நான் சொல்ல போகிற ஹோமியோஸ்டேட்டிக் புள்ளிகள். இதில் வந்து நிறைய புள்ளிகள் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் விரத முறைக்குரிய ஒரு 4 புள்ளிகள் நான் சொல்கிறேன். இது வந்து ஃபாஸ்டிங் விண்டோவில் மட்டும் இல்லை, நீங்கள் ஈட்டிங் விண்டோவில் இருக்கும்போதும் இந்த புள்ளிகளை தூண்டிக்கிட்டே இருங்க. முத்திரை வந்து பெயின் இருக்கும்போது பண்ணுறீங்க. இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை வந்து நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்ற அந்த விண்டோவில் இருக்கும்போதும் பண்ணலாம், தலைவலி வரும்போதும் பண்ணலாம். ஏன்னா மெயினாக நீங்கள் ஈட்டிங் விண்டோவில் இருக்கும்போது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைஜஷன் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி உங்கள் எனர்ஜி ஸ்டோரேஜுக்கும் அது எல்லா விஷயங்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு தலைவலி வரும்போது ஃபாஸ்டிங் விண்டோவில் பண்ணும்போதும் இம்மிடியட்டாக ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ST36 அப்படிங்கிற ஒரு புள்ளி. இது காலில் இருக்குது. இதோட லொக்கேஷன் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த புள்ளிகளை எந்த காலில் வேணாலும் ஒரு 10 தடவை மட்டும் மூச்சை லைட்டாக இழுத்துட்டு நீங்கள் வந்து வலது பக்கமாக சுற்றி விடுங்க. அடுத்த புள்ளி PC6. இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த நடுவிரலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து க்ரீஸ்லேருந்து 3 விரல், அது முடிகிற இடம். ஒரு தலை சுத்து, அப்போ உங்கள் பாடியில் வர்ற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க, அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அட்ரினல் ஹார்மோன்ஸ் சுரக்குது, கார்டிசால் வருது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி இன்சுலினில் இம்பேலன்ஸ் வருது. இந்த ஒரு ஹார்மோன் இம்பேலன்சஸை இந்த PC6 வந்து கரெக்ட் பண்ணுது. உடனே உங்களுக்கு அந்த தலை சுத்து வந்து நிற்க ஆரம்பிக்குது, தலை வலியும் குறையும். அடுத்து LI4. இங்கே இருக்கிற இந்த 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 விரலேருந்து ஆள்காட்டி விரல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. இந்த பெருவிரல் சேர்கிற இடத்துல பொம்முன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். இது வந்து LI4. இதோட லொக்கேஷனும் நான் கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக அக்குபஞ்சரில் தலைவலிக்குன்னே உரிய ஒரு புள்ளி தான் இந்த LI4. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இம்யூனிட்டியும் கொடுக்கும். ஸோ அதை தாங்கிறதுக்குரிய இம்யூனிட்டி நம்மளுக்கு தெரியும். லார்ஜ் இன்டெஸ்டைன், கட், அதோட புள்ளி. ஸோ அதோட சோர்ஸ் பாயிண்ட். ஸோ நல்ல இம்யூனிட்டியும் கொடுக்குற ஒரு புள்ளி தான். ஸோ இந்த LI4 போட்டிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக தலை வலியும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து liver 3 அப்படிங்கிற ஒரு புள்ளி கால் பாதத்தில் மேற்பக்கத்தில் இருக்குது. ஸோ அதோட லொக்கேஷனும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த liver 3 நான் சொன்ன மாதிரி உங்களோட லிவரை வந்து கரெக்டாக ஒரு ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்குது, என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த லிவரை வந்து டாக்ஸின்ஸை வெளியேற்றுற வேலை, இது எல்லாமே லிவரை தூண்டி விடுற ஒரு வேலை. ஸோ இது செய்கிறது மூலமாக லோ பிபி, ஹை பிபி, அந்த நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது திடீர்னு பிபி அதிகமாகிறது, திடீர்னு குறையிறது, அந்த ஒரு விஷயங்களையும் இது வந்து சமநிலைப்படுத்தும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 புள்ளிகளுமே உங்களோட சுகர் இம்பேலன்ஸ், ஏன்னா கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருந்து சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஃபாஸ்டிங் போகும்போது
நம்ம இன்சுலின் லெவல், சுகர் லெவல் எல்லாமே, குளுக்கோஸ் லெவல் மாறும். அதை வந்து அந்த ST36 அண்ட் PC6 வந்து ஹார்மோன், அண்ட் LI4 ஒரு இம்யூனிட்டி, ஒரு வீக்னஸை உங்களுக்கு கரெக்ட் பண்ணும். லிவர் 3 உங்களோட லிவரில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, கரெக்டாக ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு 4 புள்ளிகளையும் நீங்கள் 2 விண்டோவில் இருக்கும்போதுமே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தூண்டிகிட்டு இருக்கலாம். இந்த விண்டோவில் இருக்கிறப்ப ஒருக்க, இந்த ஈட்டிங் விண்டோவில் இருக்கிறப்ப ஒரு தடவை. பட் முத்ரா வந்து எப்போல்லாம் உங்களுக்கு தலை சுத்துதோ, வீக்னஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் அந்த முத்ராவை 5 minutes பண்ணிக்கலாம். அந்த விண்டோவில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு 3 தடவை வரைக்கும் நீங்கள் அந்த முத்ரா வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஏன் தலைவலி வருது, தலை சுத்து வருது, என்ன டிரான்சிஷன் உடம்புல நடக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது, அதை எப்படி உணவுகள் மூலமாகவும் ஒரு சின்ன ஹர்ப் மூலமாகவும் முக்கியமாக முத்திரை அண்ட் அக்குபஞ்சர் மூலமாக எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நிறைய பேர் இப்போ இந்த ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க. ஆனால் இருந்துட்டு இந்த தலைவலினால் திருப்பி வந்துடுறாங்க, அது இருக்க முடியாமல் விட்டுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஒரு டயட் குரூப்பில் இருக்கீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஜிம்மில் இருக்கீங்க, இந்த மாதிரி எங்கே இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இது மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.